ஹாய்டா. ஆ, இன்னைக்கு நம்ம லீடருக்கு பர்த்டே. அவங்க பெஸ்ட் லீடர், பெஸ்ட் டான்ஸர், பெஸ்ட் ரேப்பர், கைண்ட் பர்சன், டேர்ம் பர்சன், டிம்பிள் கிங், இப்படி உங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும், சொல்ல வேர்ட்ஸே இல்லை. உங்களை நினைக்காத தோட்டம் ஒரு நாள் கூட இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. எங்களால் இதை உங்களுக்கு இந்த விஷ் மட்டும் தான் பண்ண முடியும். ஹாப்பி பர்த்டே டியர். ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் உங்கள் லைஃப் லாங். லவ் யூ, லவ் யூ மோர். எப்போவுமே நீங்கள் மட்டும்தான். ரொம்ப பேசிட்டேன். உங்களுக்காக இந்த ஒன்ஜா மை கிராஷ். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. உங்களுக்கு பெருசாக லவ்லாம் எதுவும் கிடையாதா? உங்களுக்கு யாரையும் பிடிக்காதா? உங்கள் லைஃப்பில் உங்கள் அம்மா அப்பா, உங்களுக்கு 2 பிரதர், அப்புறம் நீங்கள் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். சிம்பிளாக ரொம்ப ஹாப்பியாக அப்படி போகுது உங்கள் லைஃப். இப்போது உங்கள் பிரதர் வீட்டில் இருக்கீங்க. அங்கே ஃபர்ஸ்ட் பிரதருக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? உங்கள் பிரதரோட ஒய்ஃபை என்னன்னு தெரியல, ஷாம் இன்னுமே வீட்டுக்கு வரல. உனக்கு ஏதாவது கால் பண்ணானா? நீங்களும் இல்லை, அப்படி தலையாட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு பாப்பா ஒன்று இருக்குது. உங்கள் அண்ணாக்கு பாப்பா கூட விளையாடிட்டே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது சவுண்டு உங்கள் அண்ணாவோட சவுண்டு தான். ஸோ அவன் வரான். நீங்கள் உங்கள் அண்ணிக்கிட்ட அண்ணா வரான்னு நினைக்கிறேன் அப்படியே சொன்ன உடனே அவங்களும் வெளியே வந்து பார்த்தா ஃபுல் போதையில் வரான். என்னடா இது இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க அப்படி கேட்கும் போதே அவன் ஸ்லிப் ஆகுற மாதிரி போகிறான். பிகாஸ் ஃபுல்லாக போதை. நீங்களும் உங்கள் அண்ணி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பின்னாடி நிற்கிறீங்க. உங்கள் அண்ணாவை பார்க்குறீங்க. சம்திங் உங்கள் அண்ணா கூட யாரோ வந்திருக்காங்க. அவன் நிறைய குடிச்சிருக்கான். ஸோ அவனை ஹோல்ட் பண்ணி உங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்டே இருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம் தான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கான். உங்கள் அண்ணா கொள்ளுன்னு ஆகிட்டான். குடிச்சிருக்கான் இல்லையா? ஸோ கொள்ளுன்னு ஆகிட்டான். ஆறுமோ உங்கள் அண்ணாவை தூக்கிட்டு வந்த உள்ளே படுக்க வச்சுட்டோம். இல்லை, ஏதோ ஆஃபீஸில் ஏதோ டென்ஷன் சொன்னான், நிறைய குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் அண்ணிக்கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்கள் வாயை பொழுந்து நம்பிட்டு நான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்த உடனே க்ரஷ், அவ்வளோதான். உங்களுக்கு அவனை பிடிச்சிருச்சு, ஏன்னு தெரியல. பட் அவன் உங்களை பார்க்க கூட இல்லை. அந்த ரூம்லேருந்து வெளில போகிறான். அமைதியாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. திரும்பி உங்கள் அண்ணிக்கிட்ட அவன் சாப்பிடவே இல்லை, ஏதாவது சாப்பிட கொடுங்க. ஓகே. அவன் அண்ணி சொன்னான். அவன் சைலண்ட்டாக போயிட்டான். என்னவன் அதுக்குள்ளே போயிட்டான். அப்படி தான் இருக்க. அண்ணாவை பார்க்குறீங்க, போதும் இல்லையா? ஸோ கொஞ்சம் புலம்பிட்டு அப்படி இருக்கான். அண்ணி, இவங்க யார் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? அதுவா? நிறைய வாட்டி பார்த்துருப்பா. அண்ணாவோட ஃப்ரெண்டு தான். ஓ, அப்படி நீங்கள் அவனை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய ஏகப்பட்டது சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் பார்த்ததா? அதுக்கப்புறம் நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. கொஞ்சம் டேஸ் இப்படியே போகுது. ஒரு 1 வீக் அப்படி இருக்கும். சண்டே டைமு உங்கள் வீடு கீழே, உங்கள் அண்ணாவோட வீடு மேலே, அப்படி தான் இருக்கீங்க. ஆரம் கீழே வந்து நின்று பைக்கில் ஹார்ன் அடிச்சுட்டே, டீ டேஷு சின்னடா பண்ணுற, எத்தனை வாட்டி கால் பண்ணுறதுக்கு கீழே வாடா அப்படி அவன் சவுண்டு கொடுக்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே எட்டி பார்க்குறீங்க. ஆரம் அன்னைக்கு பார்த்தோம்ல, அவர் தானே தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஜன்னல் கம்மியை பிடிச்சிட்டு அவனையே பார்க்குறீங்க. அவன் பைக்கை முறுக்கிக்கிட்டே, டே ஷாம் இப்போ கீழே வரையே, இப்போ நான் மேலே வரட்டுமா? எத்தனை வாட்டிட்டு அவனுக்கு கால் பண்ணுறது, சீக்கிரம் டைம் வச்சுட்டு கீழே வாடா அப்படி அவன் கத்த. உங்கள் அண்ணாவும் ஷர்ட் பட்டன் போட்டுட்டு குடுக்குடுன்னு கீழே வரான். அவனையும் பார்க்குறீங்க. பைக்கில் ஏறினது தான் அடுத்த செகண்ட் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டானுங்க. ஐயோ, அன்னைக்கு தானே பார்த்தோம். கிளியராகவே இருந்தாலும் பார்க்கவே இல்லையே.
அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் டைம் போயிட்டே இருக்கு. எப்பவும் போல் நீங்கள் உங்கள் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருக்க. எப்பவும் போல் உங்கள் அண்ணி புலம்பிகிட்டே இருக்காங்க. இன்னும் டைம் ஆகிடுச்சு, அவன் வரவே இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. நீங்கள் பாரு, அவன் வந்துடுவான், எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்க? யாரு கூட போனான்? நீ பார்த்தல்ல? என்னாச்சா? அது அவங்க ஃப்ரெண்டு தானே? ம், ஆமாம். உன் அண்ணன் அவங்க கூட போனாலே குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவான். போகும்போதே சொன்னேன் போகுவேன் நான். சொல்கிற பிச்சு கேட்காம இங்கிறது போயிட்டான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்படி மணி புலம்பிட்டு இருக்க. வழக்கம் போல சவுண்டு அண்ணன் குடிச்சிருக்கான், நல்லா கேட்குது. அதே போல தான் ஆரம் தூக்கிட்டு வரான். பாத்தியா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அப்படி சொல்லிட்டு இருக்க. ஆரம் அண்ணா 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. எப்பவும் போல அவன் வந்து அண்ணாவை படுக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து வெளில போகிறான். நீங்கள் பின்னாடியே போயிட்டு யார் நீங்கள்? இப்போ கூட்டிகிட்டு போனாலும் என்ன அதுக்கு குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வரீங்க அப்படி நீங்கள் கேட்க, அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நான் குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வரனா? உங்கள் கூட வரும்போதெல்லாம் அவன் குடிச்சிட்டு தான் வரான். நீங்கள் தான் அவனை கெடுக்குறீங்க. ஒன்னா பச்சை குழந்த வாயில கை வச்சாலும் கடிக்க தெரியாதா? நான் தான் உனக்கு எடுக்கிறேனா? போய் வானான்ட்டு சொல்ல. அப்படியே சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துட்டு கிளம்புறான். பட் இது உங்களுக்கு கோவம் வரல, அதை விட அவன் கிட்ட பேசிட்டான் இல்லையா? ஸோ என்னன்னு தெரியல, ஹாப்பியா இருக்கா? இதே போலதான் உங்க அண்ணா கூட அவன் அடிக்கடிக்கு வெளியே சுத்துறான். பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஹாப்பி. சைட் அடிக்கிறீங்க அடிக்கடிக்கு உங்க வீட்டுக்கு வர போக. அப்படி இருக்கும்போதோ க்ரிஷ் அது ஒரு கட்டத்தில் லவ்வாகவே மாறுதா? அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுதா? பட் அது டெவலப் பண்ணக்கூடாது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. சொன்னால் உங்கள் மைண்டு கேட்குமா? இப்பயும் ஆரம் சவுண்டு, அதாவது பைக் சவுண்டு, அது நல்லா லிசன் பண்ணி வச்சுருக்கீங்க. வீட்டுக்குள்ளே உங்கள் ரூமுக்குள்ளே இருக்க. உங்கள் வீட்டுக்கு வெளியே ஆரமோட பைக் சவுண்டு கேட்டு அடுத்த செகண்ட் குடுக்குடுன்னு வீட்டுக்குள்ளே இருந்து வெளில வந்தா ஆரம் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான். பார்த்துட்டு அப்படி நின்றுட்டீங்க. யாராக இருக்கும்? மேபி ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா? அப்படி திங்க் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க 2 பேரும் பைக்லேருந்து இறங்கி உங்கள் பிரதர் வீட்டுக்கு போகிறாங்க. மேலே அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அவங்க பேசிக்கிறது அந்த மாதிரி தெரியல. இல்லை 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 ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. மேபி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் இவங்க பேசிக்கிறது இப்படி தான் இருக்கும் போல். இப்படி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு இங்கே நின்றுட்டுருக்கீங்க. பட் ஏன்னோ மனசு கேட்கல. ஓகே யாருன்னு போய் செக் பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேலேயும் போக அவங்க அண்ணி அவங்க 2 பேருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வாங்கி குடிக்கிறா. பார்க்குறீங்க, அந்த தண்ணியை வாங்கி நம்ஜுனாவும் குடிக்கிறான். பிகாஸ் வாய் வச்சு தான் குடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அது வாங்கி அவனும் குடிக்கிறான். இல்லை இல்லை அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் தேத்திக்க. உங்கள் அண்ணா ரூம்லேருந்து வந்தா, பா உங்கள் 2 பேரையும் இப்படி பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? கல்யாணம் பண்ணுறதா? அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேளை ஃபியான்ஸியாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா. அப்படி இருந்தாலுமே பார்த்துட்டே இருக்க. கல்யாணமா? இவ தாண்டா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் எத்தனோ வாட்டி கேட்டுட்டேன். அப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து நம்ஜுனாவை அடிக்கிறா. அவனும் அமைதியாக தான் இருக்கான். கல்யாணம் கேட்குறான்னா அப்போது இவனுக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்குமோ அப்படி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையும் குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. அவள் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துட்டா. நம்ஜுனா அவள் ஹிப்பில் கை வச்ச இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டான். இல்லை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியான்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதா? அப்படி உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடுதா? பாவமா அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு, ஷாம் அவனுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்லை. ஸோ இவன் என்ன தெரியுமா பண்ணான்? எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. ப்ரப்போஸா? அதான் ஆல்ரெடி நீங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டீங்களே, அது இல்லை, மேரேஜ் ப்ரப்போஸு. அவ்வளோதான்.
கல்யாணமே பண்ணிக்க போகிறாங்களா அப்படி இருக்கு. பிகாஸ் அன்றைக்கி தான் லவ்வர்ஸ் டே. ரெண்டு பேரும் உங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்க கண்ணே கலங்குது. சரி அதை காட்டிக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தான் எல்லாரும் பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. உங்களுக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பெயினாக இருக்கு. செஸ்லாம் காம் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே, நார்மல் க்ரஷ் தானே, ஓகே மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படி நீங்களே காம் பண்ணிக்கிறீங்க. புரிஞ்சிருச்சு, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. டைம் இப்படியே போக நம்ஜுனாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் மேலே தானே உங்கள் அண்ணி இருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு அண்ணே அவங்க வந்தாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா? லவ்வா? அவங்க ரெண்டு பேரும் லிவிங்கில் இருக்காங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. லிவிங்கா? அவங்களே பார்க்க அவங்க வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு 3 years இல்லை 2 years அப்படி இருக்கும். ரெண்டு பேரும் லிவிங்கில் தான் இருக்காங்க. இப்போ தான் ஏதோ அவர் மேரேஜுக்கு ஏதோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு போல். ஜூன் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு போச்சா? ஓகே க்ரஷ் தானே அப்படி உங்களுக்குள்ள அந்த தாட் அப்படியே விட்டாச்சா? கொஞ்சம் டேஸ் அப்படியே போயிட்டுருக்க ரொம்ப நார்மலாக. இப்போவுமே ஆரம் உங்கள் வீட்டுக்கெலாம் வருவான் உங்கள் அண்ணாவை பார்க்க. அவங்க கூட போகும்போதெல்லாம் அண்ணா குடிச்சிட்டு தான் வருவான். உங்கள் அண்ணாக்கும் அன்னைக்கும் அடிக்கடிக்கு சண்டை வரும். ஏன் குடிச்சிட்டு இருக்க அப்படி அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆரம் வருவான், ஆருமே பார்ப்பீங்க. எப்பவும் போல் அந்த க்ரஷ் அப்படி தான் பார்ப்பீங்க. ஆனால் அவன்கிட்ட பேச மட்டும் மாட்டீங்க. அவனை பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தா போதும், அவ்வளோதான். அவனை பார்ப்பீங்க. இப்படி டேஸ் போய்கிட்டே இருக்க கொஞ்சம் நார்மலாக அப்படி போதும். இப்பெல்லாம் ஆரம் ஷாம் ரெண்டு பேரும் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாம்கிட்ட கேட்டா ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறான். என்ன நான் சொல்கிறேன்? உன் ஃப்ரெண்டுனா யாரு? ஆரம்மா? ஆமாம். பாவம் மச்சான் எப்படி ஃபீல் பண்ணுறான் தெரியுமா? அப்படி சொல்லி உங்கள் அண்ணி ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு க்யூரியாசிட்டியாவது தாங்க முடியல, அது கேட்கணும். நோண்டி அவனை கேட்குறீங்க. அவனை எதுக்கு இப்படி நோண்டிட்டு இருக்க? விட, அவன் தூங்கட்டும், இல்லைன்னா எங்கேயாவது எழுந்து போயிடுவான். இல்லை நீ ஒரு நிமிஷம் இரு, நான் இதை மட்டும் கேட்டுக்கிறேன். ஷாம் ஒரு நிமிஷம் இரு. அவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல? ஆமாண்டி, பிரேக்கப் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கல்ல. ஸோ அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் அவளோட திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கா. அந்த டைம் பார்த்தா வீட்டிலேருந்து வெளியே போயிருக்கா. என்னமோ தெரியல, அவங்க மனசுக்குள்ள ஏதோ அல்பாசை லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்கள் அண்ணி பார்த்துட்டா. அப்போது ஷாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர மாட்டாங்கல்ல? அதான் பிரிஞ்சுட்டாங்களே, எப்படி ஒன்றா சேருவாங்க? அப்படி சொல்ல, அப்போ தான் நீங்கள் உங்கள் ஷாமோட அண்ணா கையை பிடிச்சி தானே தோல் சொன்ன ஈர்த்து அவனை பம்பு பண்ணி அவன்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் கையை அந்த அண்ணாவோட கையை விட்டுட்டீங்க. நில அண்ணி உங்களை கூப்பிடுறாங்க, அப்படி நிற்கிறீங்க. ஒரு ஆக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டோமா? ஓகே, ஏதாவது சமாளிக்கணும். சொல்லுங்க அண்ணி. எனக்கு டவுட்டாக இருக்க. நீ ஏன் இப்போதெல்லாம் கேட்ட? என்ன? இல்லை ஆரம்பத்தி அதுவா? இல்லை சும்மாவா? நீ அவன்கிட்ட இப்படி கேட்கறது மட்டும் இல்லை, என்கிட்டயும் ஆரம்பத்தி நீ நிறைய வாட்டி கேட்டிருக்க. அதுவும் அவனை பற்றி தான் கேட்பா. நான் ஏன்னு கேட்கும் போதெல்லாம் ஏதாவது சமாளிப்பா. நோண்டி கேட்டிருக்கா. எனக்கு அப்பெல்லாம் டவுட் இருந்ததோ அப்பயும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைப்பேன். பட் அது அப்பவே மறந்துடுவேன். இது சொல்லு. அது ஒன்றும் இல்லை. வாயன், உண்மையை மட்டும்தான் சொல்கிற நீ. அது ஒன்றும் இல்லை நீ. ஆரம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் க்ரஷ்ஷா பார்த்து அது அப்படியே இருக்கட்டும். அவருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு டெவலப் பண்ண விட்டுறாது அந்த க்ரஷ்ஷை. க்ரஷ் வளர்ந்ததுன்னு வைக்கேன், அவ்வளோதான். அவங்க அப்பாக்கெல்லாம் பிடிக்காது, தெரியும்ல ஆரம்பத்தி. அப்படி சொல்லிடுறாங்க.
அவ்வளோதான். நீங்கள் எதுவும் கண்டுக்கல, கிரச் தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்க. ஓகே, அன்னைக்கு தெரியும் நீ அண்ணா கிட்ட சொல்லாதா அப்படிங்கிற ஒரு தாட். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. என்னமோ தெரியல, அவனுக்கு பிரேக்கப் ஆனதா ஹாப்பியாக இருக்கா. எப்போவுமே நீங்கள் ஆரம்பிட்ட பேசவே மாட்டீங்க, இப்பயும் பேசுறது கிடையாதா. பட் அவன் பைக் சவுண்ட் கேட்டாலே வெளியே வந்து பார்ப்பீங்க, அவனை பார்ப்பீங்க. உங்களுக்கு அது போதும், அந்த கண்ணை பார்ப்பீங்க, அது போதும். இப்படியே கொஞ்சம் டேஸ் போதும், ஒரு 6 month அப்படி இருக்கும். நீங்கள் உங்கள் பிரதர் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் பிரதரோட பாப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த டைம் ஆரமோட பைக் சவுண்டு உங்களுக்கு கேட்டுருச்சா? எங்கே இருந்தாலுமே அவன் பைக் சவுண்டு மட்டும் உங்கள் காதில் கேட்டுரும். அது கேட்ட உடனே ஆரம் தான் வரான். கரெக்டாக கெஸ் பண்ணுருவீங்க. எப்பயும் கேட்குதா ஆரம் வந்துட்டான். பட் உங்கள் அண்ணா வீட்டில் இருக்கீங்க இல்லையா, ஸோ ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படியே சொல்லிட்டு உங்கள் பிரதரோட வீட்டிலேருந்தா வெளில வரீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆரம் நிற்கிறான். எப்போவுமே அவன்கிட்ட பேசவே மாட்டீங்க, இப்பயும் நீங்கள் அவன்கிட்ட பேசவே இல்லை. அவனை கிராஸ் பண்ணி கீழே போகும்போது ஆரம் உங்கள் கையை பிடிக்கிறான். இது வரைக்கும் அவன் உங்ககிட்ட பேசினதே கிடையாது. பட் அவன் உங்கள் கையை பிடிக்கிறான் அப்படின்னும் போது கொஞ்சம் நர்வஸாக இருக்க. ஸ்டெப்ஸில் நின்றுட்டுருக்கீங்க, அவன் உங்களுக்கு மேலே நின்றுட்டுருக்கான். அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். கையை விடுங்க, அண்ணன் மேலே தான் இருக்கு, என்னாச்சா? அவனை பார்த்து நீங்கள் கேட்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? அவ்வளோதான். ஷாக் ஆகிடுச்சா? நீங்கள் எதுவுமே பேசல. அவனே பார்க்க, நான் கேட்டது உன் காதில் வில்லையா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? திடீர்னு இப்படி கேட்க உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியல. அவன் கையை எடுத்து விட்டுட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டீங்க. படபடன்னு ஆயிடுச்சோ, ஆன்சர் பண்ணவே இல்லை. உங்களால் அங்கே நிற்கவே முடியல. முதல்ல உங்கள் ரூமுக்குள்ளே வந்துட்டு செஸ்ஸில் கை வச்சு காம் பண்ணி இப்போ அவன் நம்மள என்ன கேட்டான்? கல்யாணம் பண்ணிக்கலாமாண்ணா? ஏன் அதை நம்மள்ட்ட கேட்டான்? நம்மளை பார்க்க கூட மாட்டான். பட் இது ஏன் இப்படி நம்மள்ட்ட தான் கேட்டானா, இல்லை அவன் போதையில் இருக்கானா? வேற யார்ட்டாவது கேட்க வேண்டியது நம்மள்ட்ட கேட்டுட்டானா என்ன? ஐயோ, நம்ம மைட்டு ஏன் அப்படி இருக்க? இல்லை அவன் நம்மள்ட்ட கேட்கல. இல்லை, நீங்கள் இப்படி அங்கே காம் பண்ணிக்கிறீங்க. பட் எங்கள் ஆரம் மேலே போயிருப்பான் இல்லையா, ஸோ உங்கள் அண்ணா கிட்ட பேசிட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறான். அவன் பைக் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? கீழே இருந்துட்டே, டே மச்சான் நான் கிளம்புறேன்டா அப்படியே சொல்கிறான். கேட்குதா? டேய் உன்னதாண்டா கிளம்புறேன், அதுவும் கேட்குதா? ஏன் அப்படி கத்துறான்? இதுதான் உங்களுக்கு புரியல. மேலே இருந்துட்டே உங்கள் அண்ணா, டேய் போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். கொஞ்ச நேரம் தான், அவனுமே கிளம்பிட்டான். அவன் பைக்கு இங்கேருந்து போகும்போது தான் அவன் போயிட்டான் அப்படிங்கிற ஃபீல் வந்திருக்கும் இல்லையா. ஸோ உங்கள் ரூம்குள்ளே இருந்து விண்டோவை எட்டி பார்க்குறீங்க, ஆரம் இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே தான் ஓடுதா? நைட்டெல்லாம் உங்களுக்கு தூக்கமே வரல. ஏது திடீர்னு ஆரம் நம்மளை பார்த்து கேட்டான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு? எதுக்கு கேட்டான்? இது உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்க. தென் அதை ஃப்ரீயாக விட்டாச்சா? பெருசாக அது ஏதோ நீங்கள் கண்டுக்கல. ஒரு வேலை சும்மா கேட்டிருப்பானோ அப்படிங்கிற ஒரு தாட். பிகாஸ் இது வரைக்கும் உங்கள் கிட்ட கூட அவன் பேசுனது கிடையாதா? ஓகே தான், சரி சொல்லிட்டு மார்னிங் எழுதுக்கிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க. அவன் கேட்டிருப்பான் இல்லையா, ஸோ அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. காலேஜுக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, அவள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. அவள்கிட்ட சொல்கிறீங்க, அவளும் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறான். ஏண்டி ஆன்சர் பண்ணுறதானே அப்படிலாம் கேட்டிருப்பா. நீங்களும் உங்கள் சுச்சுவேஷனை சொல்லியிருப்பீங்க, அண்ட் ஜஸ்ட் க்ரஷ் தான் அப்படிங்கிறத அவள்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படி டைம் போக ஈவினிங் நீங்களும் உங்கள் செகண்ட் பிரதரும் ஒன்றா தான் காலேஜ் படிக்கிறீங்க. மார்னிங்னா நீங்கள் உங்கள் டேடி கூட காலேஜுக்கு வந்துடுவீங்க. பிகாஸ் உங்கள் பிரதருக்கு மார்னிங்கில் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் எப்போவுமே நீங்கள் அவங்க கூட தான் வருவீங்க. இப்போது நீங்கள் அவங்க கூட வந்துட்டுருக்க இந்த டைம் ஆரம் உங்கள் காலேஜ் முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஏன்னு தெரியல, நீங்கள் ஆரம்பை பார்த்துட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் அவன் இங்கெல்லாம் வந்ததே கிடையாதா? ஆரம் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிட்டீங்க. உங்கள் பிரதர் பார்க்குறா. ஹேய் ஃப்ரான்ஸ் நெல்ல
அண்ணா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை, ஒருத்தவங்க பார்க்க வந்தேன். கொஞ்சம் க்ரௌட் ஆகிடுச்சா? என்ன? இல்லை, இப்போ தான் காலேஜ் விட்டாங்களா? ஆமாம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கேர்ஃபுல்லாக போ, உன் தங்கச்சியை பத்திரமா கூட்டிருப்போம். அவனும் வந்து பைக் எடுக்கிறான். அது வரைக்கும் நீங்கள் ஆரம்ப பார்க்கல. ஏய் வேன் ஏறு. உங்கள் அண்ணா பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. ஆரம் உங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வரான். நீங்கள் திரும்பி கூட பார்க்கலையே. ஸோ நீங்கள் நைட்டு கூட ஓகே அவன் ஏதோ போதையில் இருந்திருப்பான் போல, வந்து அடிக்கடி குடிப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ பேசியிருக்கான் போல நீங்கள் நினச்சிங்க. இவனா இப்படி இருக்கான் அப்படின்னு இப்போ தான் தோணுது. சீரியஸாக சொல்லியிருப்பானோ அப்படின்னு இப்போ தான் தோணுது. நீங்கள் வீட்டுக்கு வந்தாச்சா? உங்கள் மைண்டுக்குள்ளே அதே தாட் தான். ஒருவேளை அவர் நம்மள்கிட்ட சீரியஸாக சொல்லியிருப்பாரோ, நம்மளை தேடி தான் வந்துட போகிறோம். சேச்சா, இல்லை இல்லை இல்லை, இது வரைக்கும் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. இது என்ன திடீர்னு புதுசா உங்கள் மைண்டுக்குள்ளே அதே ஓடுது. இப்படியே டைம் போயிட்டே இருக்க. ஒரு நைட்டு 7:30 8:30 அப்படி இருக்கும். ஆரம் கிட்ட இருந்து இன்ஸ்டாவில் உங்களுக்கு டெக்ஸ்ட் வருது. நீங்கள் மொபைல்லே பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு உங்கள் நம்பர்லாம் தெரியாதோ, இன்ஸ்டா ஐடி மட்டும் தெரிஞ்சிருக்க. பார்த்துட்டே இருக்கீங்க. வேன் வீட்டு பின்னாடி இருக்கா, வெளில வா. அப்படி இருக்க நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்க. அகெயின் ஒரு மெசேஜ், உங்ககிட்ட பேசணுண்டி, வெளில வா. சரியாக சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டு பின்னாடியும் போகிறீங்க. ஆரம் பைக்கில் உட்காந்துட்ருக்கான். உங்களை பார்த்த உடனே இறங்கி நிற்கிறான். நீங்கள் அவகிட்ட போயிட்டு சொல்லுங்கள், ஏதோ பேசணும் அப்படி நீங்கள் சொல்லி அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் பைக்லேருந்து இறங்கி உங்கள் கிட்ட வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். அவன் உங்கள் கையை பிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அவன் லைட்டை பென் பண்ணி, ஜெசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சத்தியமாக எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், நீங்கள் குடிச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவன் குடிச்சிட்டு தான் வந்திருக்கான், நல்லா தெரியுதா. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் பயப்படுறீங்க, உங்கள் கை நடுக்கும், அது அவனுக்கு நல்ல ஃபீல் ஆகுது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, ஏதாவது சொல்ல. சரி வேண்டாம், ஏதாவது சொல்லுடி. அமைதியாக இருக்கீங்க, அவங்ககிட்ட நீங்கள் பேசவே இல்லை. உங்களே பார்த்துட்டே இருக்கான், நீங்கள் பயப்படுறீங்க, உங்கள் கை நடுங்குது, அவனுக்கு அது நல்ல ஃபீல் ஆகுது. அவன் எதுவுமே பேசல, உங்கள் கையை விட்டுட்டான். நீங்கள் நிமிர்ந்து கூட அவனை பார்க்கல, பைக் எடுத்துட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். எதுவுமே நீங்கள் பேசல, அமைதியாக அங்கேயே நின்றுட்டீங்க. அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் அங்கேருந்து வீட்டுக்கு ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம அவருக்கு ஆன்சர் பண்ணலை, நம்மளுக்கு அவர் பிடிக்கும் தானே, அவர் கேட்ட உடனே நம்ம சைலண்டாக இருந்தோம். இப்படி உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடுது, படப்படன்னு அடிச்சுக்குது. ஏன்னு தெரியல, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. கொஞ்சம் டைம் அப்படியே போகுது. அகெயின் அவங்ககிட்ட இருந்து மெசேஜ், சாரிடி, உங்ககிட்ட நான் அப்படி கேட்டுருக்கக்கூடாது தான், ஐம் சாரி. அப்படி ஒரு மெசேஜை நீங்கள் பார்க்குறீங்கன்னு உனக்கு தெரியுது, பட் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. அவங்ககிட்ட இருந்து அகெயின் மெசேஜ், அண்ட் தேங்க்ஸ் டி. நான் கொஞ்சம் லோவாக இருந்தேன், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், கையை கொடுத்த. ஓகே, எனக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்கு. ஓகே அப்படி சொல்லிட்டான். அது உங்களுக்கு இன்னும் ஹர்ட்டாக இருக்கு. உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது சத்தியமாக தெரியல. ஃபைனலாக அவன் குட் நைட்னு அனுப்ப, நீங்களும் குட் நைட் அனுப்புகிறீங்க. அப்போது நீ பார்த்துட்டு தான் இருக்கல்லடி, அப்படி ஒரு மெசேஜை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏன் தயங்குற? நான் இன்னொரு பொண்ணு கூட லிவிங்கில் இருந்துட்டு அதனாலையா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா, என் ப்ராப்ளமே வேற. அப்படி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ப்ராப்ளம் வேறண்ணா. நான் கால் பண்ணவா
அப்படி கேட்குறான். இல்லை இல்லை வேண்டாம், ஃப்ரான்ஸ் படுத்துட்டு இருக்கான், நம்ம நாளைக்கு பேசலாம். சரி அப்படின்னு மெசேஜ் வருதா? ஓகே நாளைக்கு பேசலாம் அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. இந்த விஷயத்த எல்லாத்தையும் யார்ட்டையாவது சொல்லியே ஆகணும் இல்லையா? உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கிட்டயும் நீங்க ஷேர் பண்றீங்க. அவளும் கேட்குறா நாளைக்கு என்னடி ஆன்சர் பண்ண போற அப்படின்னா. அது உங்களுக்கே தெரியல. மார்னிங் எப்போவுமே நீங்கள் உங்கள் டேடி கூட போவீங்க இல்லையா? ஸோ அப்பா கூட போகிறீங்க, ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க ஈவினிங் பேசலாம் அப்படின்னா ஓகே அப்படின்னு உங்களுக்கு ரிட்டன் டெக்ஸ்ட் பண்ணுறான். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக காலேஜில் அப்படியே போதும். ஈவினிங் ஃப்ரான்ஸ் வரான். வீட்டுக்கு போகலாமா? இல்லை எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, நான் அதை அட்டன் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணுறான், அப்போ வந்து நீ என்னை பிக் பண்ணிக்கிறியா? சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் அண்ணன் கிளம்புறான். நீங்கள் உங்கள் காலேஜில் இருந்தோம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நம்ஜுனாக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னா. கொஞ்ச நேரம் தான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் புள்ள. டக்குன்னு அங்கே வந்துட்டான். உட்கார். நீங்களும் பைக்கில் ஏறி உட்கார. கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். இறங்க. நீங்களும் இறங்கி நிற்கிறீங்க. அவனும் பைக்கில் சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டா. இப்போ சொல்ல, உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல? அமைதியாகவே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது சத்தியமாக தெரியல. ஏண்டி எப்படி அமைதியாக இருக்க? ஏதாவது சொல்ல. பயந்தான் வருதா? மார்னிங் சொல்லிட்டீங்க ஈவினிங் பேசலான்னு, என்ன பேசுதுன்னு தெரியல. உன்னை தானடி கேட்குறேன், ஏதாவது சொல்லு. இது எனக்கு பிடிச்சிருக்கு உங்ககிட்ட, இது எனக்கு பிடிக்கல உங்ககிட்ட, அதனால தான் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன், நோ சொல்கிறேன். எதையாவது சொல்லுடி. அமைதியாகவே இருக்கீங்க. அவன் நிறைய கேட்குறான், உங்ககிட்ட இருந்து எந்த ஆன்சரும் இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்ன தாண்டி உங்ககிட்ட பிரச்சனை? அதையாவது சொல்லி தொலை. ஏன்டி இப்படி பண்ற? என்ன ரொம்ப கொல்றடி. நீ என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல எதையாவது சொல்லு, மூச்சுக்கு முன்னாடி சொல்லு. நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான், பட் சொன்னா போதும். அப்படி அவன் கத்தா அப்போ உங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. உங்க கை ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டீங்க, பேக் வேற ஒரு கையில மாட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பயம். இவ்வளவு கத்தியும் நீங்க சொல்லல அப்படிங்கிறப்போ டென்ஷன்ல அவன் பைக்க டேங்க் இருக்கும் இல்லையா, ஸோ உங்க கையை வச்சு குத்துறான். சின்ன என்ன தாண்டி கேட்கட்டும், பொறுமையா கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ற, ஆஷா கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ற. அப்படி அவன் கத்த நீங்க அளவே ஆரம்பிச்சிடுறீங்க. நான் வீட்டுக்கு போறேன், நீங்க பண்றது எனக்கு பயமா இருக்கா? அப்படி நீங்க அழுதுட்டே சொல்ல திரும்பி உங்களை பார்த்தா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. அவன் பெருசா எதுவும் பேசல, உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி. ஓகே ஓகே எனக்கு தெரியுது, பயந்துட்டியா? சரி ஐம் சாரி, எனக்கு புரியுது உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது, ஏதாவது சொன்னாதான். சரி ஓகே நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, அல்லாத ஃபஸ்ட்டு அல்லாத. அப்படி அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. சரிடி சரி அல்லாதா, வீட்டுக்கு தானே போகணும், நானே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், அல்லாதா அப்படியே சொல்கிறான். இதெல்லாம் உங்கள் காதுக்குள்ளே கேட்குது. அமைதியாக இருக்க உங்களை உங்கள் நெக்கு கிட்ட ஷோல்டர் கிட்ட அப்படி தான் ஹக் பண்ணியிருப்பான். அங்கேருந்துலாம் கை எடுத்துட்டு பின்னாடி வரலான்னு ட்ரை பண்ணும்போது நீங்கள் அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் பின்னாடி வரான் இல்லையா, ஸோ அந்த grip அவனுக்கு ஃபீல் ஆகிடுச்சா. அப்படியே அமைதியாக நின்றுட்டான். லைட்டாக பெண்ட் பண்ணி வான் என்ன தாண்டி சொல்ல வர? சத்தியமாக எனக்கு புரியல. அப்படி சொல்ல நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டே என் அப்பாவுக்கு உங்களை பிடிக்காதோ? புரியல. இல்லை என் அப்பாவுக்கு உங்களை பிடிக்காதோ, அதுக்காக தான் நான் பார்க்குறேன். என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாதான். எங்கள் அப்பாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இதனால தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஓகே இதான் உன் ப்ராப்ளமா? சரி நான் பார்த்துக்கிறேன். புரியல. அப்படி நீங்கள் கேட்க அவங்க ஹெட்டில் கிஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்டி போதுமா அப்படியே சொல்கிறான். நீங்கள் ரெண்டு பேரும் பெருசாக எதுவும் பேசிக்கல. அவள் உங்ககிட்ட லவ் யூ சொல்லலை, நீங்களும் அவங்கக்கிட்ட நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லலை. பட்
2 பேரும் ஒன்று சேர்ந்தாச்சா. அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவனை நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோட இந்த இந்த பாட்டு பிடிச்சிக்கலாம். 2/2 தான். நெக்ஸ்ட் பாட்டு நான் ஜூன் போட்டேன். பாய்.